எல்லாத்துக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. க்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கேட்கும். முடிச்சதுக்கு அப்புறமா மினிமம் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட எந்த வித கமிஷன் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வர ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. யூபிஐ மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுல நீங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எந்த பேப்பர்ஸும் சப்மிட் பண்ண தேவையில்லை, எந்த வித டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண தேவையில்லை. நச்சும் பிச்சும் இல்லாம ஒரு ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேடி தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வணக்கம் நண்பா. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போட்டோகிராஃபியை பத்தி வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ கூடிய சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு பிரம்மாண்டமான மொபைல் போட்டோகிராஃபி வீடியோ வரும். சோ வீடியோ வரப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆப்ஸ் வேண்டாமா? இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4 கேமரா ஆப்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுல 2 பாத்தீங்க அப்படின்னா போட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கலாம். ஒரு ஆப் பாத்தீங்க அப்படின்னா வெச்சு சினிமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆப். 4வது ஆப் நம்மளோட பிள்ளைங்களுக்காக. சோ பிள்ளைங்கள் இல்ல, பிள்ளைங்கோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இதெல்லாம் பிரஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே எல்லாத்தையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் கேமரா 2 அப்படிங்கிற இந்த ஆப்ல ஏகப்பட்ட மேனுவல் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோல போனா ஆகாது, மேனுவல் செட்டிங்ஸ்ல போனா மட்டும் தான் ப்ரொஃபஷனல் போட்டோஸ் எடுக்க முடியும். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா செட்டிங்ஸும் இதுல இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ISO அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ISO நார்மலா நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ISO, ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா லைட் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இதுவே மாத்திக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல அங்க இருக்கிற லைட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மேல லாக் ஐகான் கொடுத்துருங்க. லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ISO லாக் பண்ணிக்கும். நீங்க அந்த போட்டோ அதே ISO அதே பிரைட்னஸ்ல எங்க வேணா வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி அந்த லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னா லாக் எடுத்த இடத்துல எந்த அளவுக்கு பிரைட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ISO இது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சோ ISO உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு இருட்டு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இருட்டு ரூம்ல வெளிச்சமே இருக்காது. ISO இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஓரளவுக்கு அந்த ரூமை வெளிச்சமா காட்டும். இதுதான் ISO. புரியுற மாதிரி சொல்லணும் இதுதான். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ISO இன்க்ரீஸ் பண்ணா எப்படி வெளிச்சம் வருமோ அதே மாதிரி தான் இந்த ஒயிட் பேலன்ஸ். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ்ல வேணும்னு சொல்லி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஃபோக்கஸை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்ல ஃப்ரெண்டையோ போட்டோ எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே பிடிச்சி ஃபோக்கஸ் பண்றப்போ அந்த ஃபோக்கஸ் அந்த ஃபேஸை பாத்தீங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சுட்டு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். கீழே ஆட்டோமேட்டிக், மேனுவல், ISO 200, 100 இந்த மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ லெவல், கேமரா ரெசல்யூஷன், கிரிட்ஸ், ஏகப்பட்ட கிரிட்ஸ் இதுல இருக்கு. சோ போன் அந்த பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆங்கிள் வச்சு போட்டோஸ் எடுக்கிறதுக்காக அப்படி ஏகப்பட்ட blah 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 நிறைய இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனலான DSLR கேமரால எடுத்த மாதிரி ஒரு போட்டோ போன்ல நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எடுத்து பாருங்க. ஒரு வேற லெவல் ஆப். அடுத்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஏ பெட்டர் கேமரா. சோ ஆப்போட பேரே ஏ பெட்டர் கேமரா தான். சோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா நீங்க இப்போதான் மேனுவல் மோட்ஸ் எல்லாம் பழகிட்டு இருக்கீங்க. சோ மேனுவல் மோட்ஸ்ல என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லி தெரியாது அப்படின்னா தாராளமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா மேனுவல் மோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்றப்போ ஆப் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெசல்யூஷன்லாம் நீங்க போய் உள்ள செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ சேஞ்ச் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ல மேல இருந்து கீழே டிராக் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் டைமர், எவ்வளவு பிக்சல் வேணும், கலர் எஃபெக்ட், ரியர் கேமரா, ஃபோக்கஸ் மோட்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இதுல பார் கோட் ஸ்கேனர் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதோட பார் கோட் நீங்க இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் வேணா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கீழே மோர் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா இன்னும் அதிகமான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது போக இதுல பாத்தீங்க அப்படின்னா DRO அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஆப்டிமைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி DSLR கேமரா, டிஜிட்டல் கேமராஸ்ல இது அதிகமாவே இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு ஃபீச்சரை பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சம் ஹை குவாலிட்டி, ஹை டெஃபினிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுக்கும். இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் ஹை டெஃபினிஷன்ல இருக்கும். நீங்க இப்போதான் மேனுவல் மோட்ஸ் எல்லாம் பழகுறீங்க, மேனுவல் செட்டிங்ஸ்ல அப்படியே படிப்படியா பழகுறீங்க அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். நல்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் சதக்குன்னு சொல்லி இதை வச்சு எடுக்க முடியும். ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா Film My Pro. முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 ஆப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், ரெண்டும் மாத்தி எடுத்துக்கலாம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். சோ வீடியோகிராஃபிக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஆப் தான் இந்த ஆப். நார்மலான ஒரு வீடியோ கேமரால என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்களோ எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ண உடனே ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர் இருக்கும். சோ சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் மேல கிளிக் பண்ணோம் அப்படின்னா
சர்க்கிள் இருக்கிற இடம் பிளர் ஆயிட்டு ஸ்கொயர் இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகி காட்டும். அது போக சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வரும். ஸோ ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ISO கம்மி பண்றது அதிகப்படுத்துறது. ஸோ மேலே கீழே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இருட் ஆகும், நல்ல பிரைட்னஸை கொண்டு வந்துடலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஜூம் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நிற்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம மொபைலில் பிளர் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம மொபைலில் அப்படி ஒரு ஆப்ஷன் இன்பில்ட் கேமராவில் கொடுக்க மாட்டாங்க, இந்த கேமரா ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு வேற லெவல் ஆப்ஷன் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்குறப்போ ஃபுல்லாகவே ஜூம் போய்க்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது போக பேன் ஜூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜூம் வரதே தெரியாது. இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மெதுவா ஜூம் கொண்டு போவாங்க, அப்படியே வாய்க்கு பக்கத்துல வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஜூம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஐகானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆப்ஷன் சைடுல கொடுத்திருப்பாங்க. அந்த ஜூம் ஆப்ஷன் அப்படி கொடுக்குறப்போ அப்படியே மெதுவா ஜூம் போகும். ஸோ ஜூம் போகதே தெரியாது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் பிலிம்ல கொடுக்குறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியே இருக்கும். இது போக இதுல கலர் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சைடுல பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி ஆடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும், டிவைஸ் எப்படி பண்ணும், ஃப்ரேம் ரேட், ரெசல்யூஷன் 4K வரைக்கும் உங்களால இந்த ஆப் யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்துட்டு ஷூட் பண்ண முடியும். வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ லெவல் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பீக்கருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ லெவல் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆடியோ லெவலும் காட்டிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வேற எந்த ஆப்லயுமே நம்மளால பார்க்க முடியாது. இன்பில்ட் டிஃபால்ட் ஆப்ல கூட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல இவ்வளோ கொடுத்திருந்தாலும் இந்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு ஆப் தான். 1050 ரூபா கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப் நம்ம சாதாரண ஆளுங்க நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எந்த வெப்சைட்ல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். நீங்க வேணா அதுல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்சா அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா நான் ப்ரொஃபஷனல் கண்டிப்பா வந்துட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருப்பீங்க. 4-5 பேர் காசை போட்டு இந்த ஆப்பை காசை கொடுத்து வாங்கி பண்ணுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு வர்த்தான ஆப் தான் சொல்லுவேங்க. ஸோ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆச்சு. ஒரு வேற லெவல் ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. வெளியே அவுட்டோர்லாம் பார்க்குறப்போ சத்தியமா சொல்றேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த ஆப்லையுமே பார்த்ததில்ல, இந்த ஆப்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ப்ரொஃபஷனலா வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஸோ இந்த ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ 4வது ஒரு ஆப் இருக்கு, ஃபோகி அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேல டேக் போட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணிட்டு உங்க கேமரா பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி டில்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிக்க வச்சு அந்த ஆப்ஜெக்ட் நிக்க வச்சு லைட்டா டில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3D வால்பேப்பர் உங்களால பார்க்க முடியும். உங்க போன் இப்படி ஆட்டி பார்க்கறப்போ நீங்க அப்படியே நிப்பீங்க. உங்க பின்னாடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆடும். இது கம்ப்ளீட்டா நம்மளோட பிள்ளைங்களுக்காகவே. ஸோ ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு ஜாலியான ஆப். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா MP4 சேவ் பண்ணிக்கலாம், ஜிப் ஃபைலா உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுக்கிற போட்டோஸை இந்த ஆப்குள்ள மட்டும் தான் உங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் இந்த ஆப்ல இருக்கிற எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா சூப்பரான ஒரு ஆப். இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்டா பார்த்த அந்த பிள்ளைங்களோட ஆப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற அந்த லைக்கும் நீங்க பண்ற ஒரு கமெண்ட். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, விட்டு வச்சிடாதீங்க. நிறைய கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுங்க. உங்களுக்கு இதுல எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட போட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ், போட்டோஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேமரா வாங்க காசு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. போனை வச்சு கூட நிறைய போட்டோஸை இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.